வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து தங்கம் வாங்குறப்ப நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து நமக்கு தெரியுமா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்குற காசுக்கு நமக்கான தங்கம் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸுக்கான வீடியோலாம் போடுங்க, எல்லாத்துக்குமே இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம வந்து யாருடைய துணையும் இல்லாமல் நம்ம ஒரு அமௌண்ட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்த அமௌண்ட்டை கொடுத்து கோல்டு அப்படின்றது வாங்குறப்போ நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறாமல் நம்ம கொடுக்கக்கூடிய பைசாவுக்கு தகுந்தது மாதிரியான தங்கம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து நமக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹால்மார்க் அப்படின்றது வந்து என்ன அப்படின்ட்டு, ஹால்மார்க் தங்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா? அந்த ஹால்மார்க் அப்படின்னு சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு என்ன, அதை வந்து ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வாங்கக்கூடிய தங்கத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் தான் கலந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி, ஒரு குறிப்பிட்ட உலோகம் தான் கலந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தவிர வேற ஏதாவது கலந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஹால்மார்க், அதாவது தேவையில்லாத கலப்படம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஹால்மார்க் அப்படின்ற சீலே வந்தது. இதை வந்து இந்திய தர நிர்ணய கழகம் வந்து இதை வந்து சோதனை செஞ்சு அதுக்கு அடுத்து தான் அவங்களுடைய அந்த ஹால்மார்க் சீல் வந்து கொடுப்பாங்க. ஹால்மார்க் அப்படின்றது வந்து 5 பிரிவுகள் இருக்கும். அதாவது ஹால்மார்க் தங்கம் அப்படின்றதுல வந்து ஒரு தங்க நகை வாங்கினோன்னா அதில் வந்து 5 விதமான சிம்பிள் வந்து அதில் போட்டிருப்பாங்க, சீல் வந்து போட்டிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பிஐஎஸ் தர நிர்ணய கழகத்துடைய சின்னம், அவங்க அந்த பிஐஎஸ் அப்படின்றது அந்த ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து தங்கத்துடைய தன்மை என்ன, இது வந்து 22 கேரட்டா இல்லை வந்து 24 கேரட்டா 18 கேரட்டா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து அதில் சீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 22, 24, 18 இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ஹால்மார்க் சென்டருடைய சீல், அதாவது இந்த ஹால்மார்க் சிம்பிள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த சென்டர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்குன்னு அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சென்டருக்கு வந்து ஒரு சீல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஏபிசிடி அந்த மாதிரி வந்து ஒரு சீல் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நேம் மாதிரி. அதை வந்து அதில் போட்டிருக்கணும். அப்போ தான் இந்த ஊரில் இது வந்து தர நிர்ணயம் வந்து செக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்து நகை செய்யப்பட்ட வருஷம் வந்து அதில் ஒரு குறியீடாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஏபிசிடி அப்படின்றது மாதிரி ரிசல்ட் வரைக்கும் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து அந்த வருஷத்துடைய ரகசிய குறியீடாக இருக்கும் நமக்கு. அதுக்கடுத்து வணிகரின் சின்னம், எந்த கடையில் வந்து நம்ம இதை போய் விற்க போகிறாங்க அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இப்போ திருச்சியில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மங்களன் மங்கள் இல்லை ஜாய் ஆலுக்காஸ், அதுக்கடுத்து வந்து தங்கமயில் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு கடையும் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதோடைய அந்த கடைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சின்னம் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து அதில் சீல் பண்ணியிருப்பாங்க. இந்த 5ம் வந்து ஹால்மார்க் அப்படின்றது வந்து இந்த 5ம் சேர்ந்தது தான். இந்த 5 சிம்பலும் வந்து அந்த நகையில இருக்கு அப்படின்றப்போ அது வந்து உண்மையாவே ஒரு இடத்துக்கு போய், அதாவது இந்த ஹால்மார்க் செக் பண்ணக்கூடிய அந்த சென்டருக்கு போயிட்டு வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 15ல இருந்து கட்டாயமாக ஹால்மார்க் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றது வந்து, அந்த மாதிரி ஹால்மார்க் பண்ணின நகைகள் தான் விற்கணும் அப்படின்றது வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. அதுதான் வந்து ஹெச்யூஐடி அப்படின்ற நகை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லா கடையிலையுமே வந்து இந்த ஹெச்யூஐடி அப்படின்ற அந்த சிம்பிளோட வருது. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இந்த ஹெச்யூஐடி அப்படின்றது என்ன அப்படின்றதுமே வந்து நான் உங்களுக்கு தனியாக வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய வகையான சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். தங்கம் எப்படி வாங்குறது, அதுக்கடுத்து வந்து பணம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம், சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த 22 கேரட், 24, 18 இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதில் கேரட் அப்படின்றது வந்து தங்கத்துடைய தூய்மையை அளவிடக்கூடியது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த கேரட் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. இந்த கே சிம்பிள் வந்து இருக்கும்.
அதுக்கடுத்து 24 கேரட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% தூய்மையான தங்கம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கம் மட்டும்தான் இருக்கும். இதில் 99.9% வந்து தூய்மையான தங்கம் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் வந்து இந்த 24 கேரட். இது வந்து நமக்கு ஒரு சின்ன பார் வடிவில், அதுக்கு அடுத்து கட்டி வடிவில், இந்த மாதிரியெல்லாம் வந்து கிடைக்கும். சின்ன ஒரு கட்டி வடிவில் இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. காயினாக கூட இப்போ எல்லாம் கிடைக்குது. இது வந்து நல்ல ஒரு மஞ்சள் கலர்ல, இதோடைய நிறம் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பா அந்த தூய்மையான தங்கம் அப்படின்றது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். அதுக்கடுத்து வந்து 24 கேரட்டுக்கு மேல வந்து தங்கம் அப்படின்றது, அதாவது அந்த 24 கேரட் அப்படின்றதுக்கு மேல தூய்மையான தங்கம் கிடையாது. ஒவ்வொரு கடையில வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க 26 கேரட், 25 கேரட் அப்படின்ட்டுலாம். அப்படியெல்லாம் ஒரு தங்கம் கிடையவே கிடையாது. 24க்கு மேல தூய்மையான தங்கம் எதுவுமே கிடையாது. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நம்ம வந்து தினமுமே கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து தங்கத்தோடைய விலை வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் இல்லையா, அதில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 22 கேரட்டுக்கும் போட்டிருப்பேன், 24 கேரட், 18 கேரட்டுக்குமே போட்டிருப்பேன். அதில் 24 கேரட்டோடைய அந்த தங்க விலை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டாக இருக்கும். அதுக்கடுத்து இதுக்கு வந்து அடர்த்தி ரொம்ப குறைவாக இருக்கும், மென்மையாக இருக்கும். இந்த தங்கம் 24 கேரட் அப்படின்றது வந்து அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இதில் வந்து அப்படியே வந்து தங்கமாக செஞ்சு பயன்படுத்த முடியாது. அதாவது தங்க நகைகளாக வந்து நம்ம வந்து செஞ்சு பயன்படுத்த முடியாது. இது கூட வேறு சில உலோகங்கள் கலந்தால் மட்டும்தான் இதை வந்து நகை வடிவில் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னாக்கா இது ரொம்ப ரொம்ப ஒரு அடர்த்தி குறைவான மென்மையான ஒரு தங்கமாக இது இருக்கும். அதுக்கடுத்து வந்து 22 கேரட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். 91.67% வந்து இதில் தங்கம், சுத்தமான தங்கம் வந்து இருக்கும். அதுக்கு தான் அந்த குறியீடு வந்து சொல்லுவோம் 916 தங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 22 கேரட் 916 ஹால்மார்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 91.67% வந்து தங்கம் மட்டும் இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 8.33% வந்து வெள்ளி, துத்தநாகம், நிக்கல், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில உலோகங்கள்லாம் கலந்து நமக்கு நகை வடிவத்தில் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த கலவையெல்லாம் இந்த மாதிரி வேறு சில அந்த உலோகங்கள்லாம் கலக்கிறப்ப தான் நமக்கு வந்து நகையாக செய்ய முடியும். இல்லை அப்படின்னாக்கா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து எந்தவித வடிவத்துக்கும் வராது. அதனால இந்த மாதிரி உலோகங்கள்லாம் கலக்கிறது மூலமாக தான் அது ஒரு வடிவத்துக்கு வரும். ஒரு தோடு, மூக்குத்தி, மோதிரம் அப்படின்றதெல்லாம் வந்து செய்ய முடியும். ரொம்ப நாளைக்கு நீடிச்சு உழைக்கணும் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வேறு சில உலோகங்கள் கலக்கிறது மூலமாக தான் அந்த நகை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வர்றது மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா உடஞ்சி போயிடும், வளைஞ்சு போயிடும், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி 22 கேரட் அந்த தங்கத்தில் வந்து கனமான கற்கள் பதிச்சு எந்த ஒரு நகையும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். கனமான ஒரு நல்லா ஒரு அடர்த்தியான கல் வச்சு செய்கிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக 22 கேரட்டாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த 22 கேரட் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா மக்களுமே பயன்படுத்தக்கூடியது இந்த 22 கேரட் தான். ஏன்னா இதில் வந்து எல்லா வகையான நகைகளும் வரும் அப்படின்றப்போ நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்துகிறோம். இதுதான் வந்து அதிக அளவில் நம்ம வந்து வாங்கக்கூடியது, பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதோடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 24 கேரட்டை விட 22 கேரட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விலை வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அதுக்கடுத்து 18 கேரட் அப்படின்றது நகை வந்து பார்க்கலாம். 18 கேரட் அப்படின்றது வந்து 75% வந்து தான் தங்கம் இருக்கும். அதாவது ஒரு 3/4 பகுதி தான் இதில் வந்து தங்கம் கலந்துருப்பாங்க. மிச்சம் 25% கிட்ட வெள்ளி, செம்பு, இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் என்னென்ன உலோகங்கள் கலக்க முடியுமோ அது மாதிரி கலந்து செய்வாங்க. இது வந்து தரத்தில் கொஞ்சம் கம்மியானது, ரொம்பவே கம்மியானது இது. இந்த மாதிரி நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி நகைகள் தான் மோஸ்ட்லி எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம அம்மா கிட்டே கேட்டோம்னாக்கா இந்த மாதிரி நகைகள் தான் அதிக அளவில் வச்சுருப்பாங்களா இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த 18 கேரட் அப்படின்றதுல தான் மோஸ்ட் வந்து வைர நகைகள் செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. வைர நகைகள் இப்போ வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த 18 கேரட் தங்கத்தால் தான் அந்த மேற்கொண்ட பாகங்கள் செஞ்சுட்டு அதில் வந்து இந்த வைர கற்கள் வந்து பதிப்பாங்க. இது இருக்கிறதுலையே வந்து தங்கத்தோடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க 18 கேரட் தான், ஆனால் வந்துட்டு அதில் வந்து 18Kன்னு போட்டிருக்குது. விலை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போடுற அந்த 22
கேரட்டுக்கான ரேட்டு தான் எங்ககிட்ட வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்து கடைக்காரங்கள்ட்ட பேச முடியும். இல்லை அப்படின்னாக்கா அவங்க சொல்கிறத அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ கண்டிப்பாக விழிப்புணர்வாக இருங்க. இது இருக்கிறதுலே வந்து விலை குறைவான தங்கம். இப்போ இந்த சிம்பல் வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 18 கேரட் அப்படின்றதுல வந்து செய்யக்கூடிய நகையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து இருக்கும். 75% இருக்கும். அது வந்து கண்டிப்பா 18 கேரட்டா இருக்கும். 18 கேரட்னு ஒரு சிலர் வந்து மோஸ்டா போட்டுருவாங்க. நம்ம வந்து பார்த்தவுட்டே தெரிகிறது மாதிரி. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி சிம்பிள்லாம் போடுறப்ப நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்றது மாதிரி அவங்க பண்ணுவாங்க. 750ன்ட்டு இருக்கும். இது மாதிரி இருந்தாலுமே வந்து 18 கேரட் தான். இல்ல 0.75 அப்படின்னு இருக்கும். அதுவுமே வந்து 18 கேரட் நகை தான். ஸோ கண்டிப்பா இதை வந்து பார்த்துட்டு வாங்குங்க. அப்பதான் நமக்கு வந்து அது 18 கேரட் அப்படின்றது வந்து தெரியும். ஏன்னா நம்ம 22 கேரட் தங்கத்துக்கான பணத்தை கொடுத்து 18 கேரட்டுக்கான தங்கம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு இக்கட்டான காலத்துல வந்து அதை விற்கணும் அப்படின்றப்போ, இல்லை ஒரு அடகே வைக்கணும் அப்படின்றப்போ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப காசு கம்மியாக கொடுப்பாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது. என்ன நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம், இவ்வளோ கம்மியான அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக தங்கத்தை பற்றின பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இனிமேட்டுக்கு நம்ம வந்து ஒரு கடையில் போய் தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னாக்க உங்ககிட்ட யாராவது இல்லை தெரியாதவங்க இதை தங்கத்தை பற்றி உங்கள்கிட்ட தெரியாதவங்க வந்து கேட்டாங்கன்னா ஹால்மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 5 விதமான சீல் இருக்கக்கூடியதுதான் ஹால்மார்க். நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த 5 விதமான சீல் வந்து இருக்கணும். அதுதான் ஹால்மார்க் நகை. 24 கேரட்னா தூய்மையான தங்கம், 100% வந்து தங்கம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து 22 கேரட்னா 91.6% வந்து நமக்கு தங்கம் இருக்கும். மித்த அடுத்தடுத்த உலோகங்கள் கலந்துருக்கும். 18 கேரட்னா 75% தான் தங்கம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சில கடைகளில் வந்து 18 கேரட்டுக்கு கீழே உள்ள தங்கம் கூட விற்கிறாங்க. அதாவது பாதி அளவு தான் தங்கம் இருக்கும், மிச்சம் பாதி அளவு வந்து வேற வேற உலோகங்கள் கலந்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து நகை எடுக்கிறப்போ இல்லை யாருக்காவது எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து தங்கத்தின் தூய்மையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி போஸ்ட்டாக நான் போடுற இந்த வீடியோவுமே பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.